இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால் 70 வயதுக்கு பிறகும் உற்சாகமாகவும் இளமையாகவும் இன்பமாகவும் வாழ முடியும். எதை பற்றியும் நம்ம நினைக்காமல் மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த மாதிரி அடிக்கடி வைப்பதனால் நமக்கு மனசும் புத்துணர்ச்சி ஏற்படும், நலமாக இருக்கும். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் மனோன்மணி, 83 வயது. இப்போது முதியவர்களுக்கு 70 வயதுக்கு பிறகும் இளமையாகவும் இனிமையாகவும் இருக்க என்னென்ன வழிகள் என்று கூற இருக்கிறேன். முதலில் சுற்றுலா என்பது ஒரு நம்ம ஏஜ் குரூப்பே கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு, இல்லை கொஞ்சம் பேர் யங்கர் ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களையும் கூட்டிக்கிட்டு ஏதாவது ஊர்களுக்கு போகுது, கோயில்களுக்கு போகுது, வேனில் அரேஞ்ச் பண்ணி அங்கே ஏதாவது ஹோட்டல்ஸில் தங்கி கொஞ்ச நாள் இருந்துவிட்டு மற்ற இடங்களை பார்ப்பது எல்லாம் சுற்றுலாவில் சேர்ந்தது. இதில் என்ன பயன் என்றால், நாம் புதிய இடங்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. என்றாவது மற்றவர்களோடு நல்ல முறையில் பழகவும் வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்களும் நாமளும் கலந்து பேசிக்கொண்டே போவோம். நேரம் இருக்கும்போது நல்ல முறையில் நாங்கள் விளையாடுவது, சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் விளையாடலாம், அதெல்லாம் செய்யலாம். அப்புறம் சுற்றுலாவில் நிறைய கோயில்கள், புதிய புதிய இடங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய உணவுகளை சாப்பிட முடியும். இதெல்லாமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அடுத்ததாக கெட்டுகெதர் வந்து வீட்டுங்கள்லேயும் வைக்கலாம். நான் முக்கால்வாசி நாங்கள் எல்லாம் வீட்டிலே வைப்போம். அதாவது சில தேவையான உணவு வகைகளை வீட்டில் செய்து கொஞ்சம் பேரை கூப்பிட்டு அடிக்கடி சாப்பாடு கொடுப்போம். அப்புறம் எல்லோரும் கொஞ்ச நாள் பேசிட்டு பின்னர் டான்ஸு, பாட்டு, சின்ன குழந்தைகள்லாம் பாடுவார்கள், டான்ஸ் ஆடுவார்கள், அதையெல்லாம் வேடிக்கை பார்ப்போம். அப்புறம் விடுகதை சொல்வார்கள். இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறமாக வீட்டுக்கு போவார்கள். சில நேரத்தில் சில ஹோட்டல்ஸ்லேயும் கெட்டுகெதர் வைப்போம். அப்போது அங்கே எல்லோரும் வந்திருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி ஏதாவது திருக்குறள் பற்றி பேசுவது, பெரியவர்களை பற்றி பேசுவது எல்லாமே பேசுவோம். குழந்தைகள் பாட்டு பாடுவார்கள், நடனம் ஆடுவார்கள், அதுவும் கண்டு கழிப்போம். அதுவும் நன்றாக இருக்கும். இதெல்லாம் வைப்பதன் பயன் என்னவென்றால், நம் ஒருத்தரை புரிந்து கொள்ளலாம், மற்றவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நமக்கும் நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரோடும் நெருக்கமாக இருந்தது போல் ஒரு உணர்வு இருக்கும். அதனால் இந்த விஷயம் மிகவும் முக்கியமானது. எல்லோருக்குமே, குழந்தைகளுக்கும் நம்மளை தெரிஞ்சிருக்கும், பெரியவர்களையும் புரிந்து கொள்வார்கள். அடுத்ததாக எல்லோரும் ஒரு காமன் பிளேஸில் கூட கொஞ்சம் முடிகிற வரைக்கும் ஒரு காமன் பிளேஸை ஏற்பாடு பண்ணி அங்கே போய் கேரம் விளையாடுறது, கார்ட்ஸ் விளையாடுறது, அப்புறம் வேறு ஏதாவது சின்ன சின்ன ட்ரேடெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விளையாடலாம். அப்பொழுது பொழுது நன்றாக போகும். எதை பற்றியும் நம்ம நினைக்காமல் மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த மாதிரி அடிக்கடி வைப்பதனால் நமக்கு மனசும் புத்துணர்ச்சி ஏற்படும், நலமாக இருக்கும். இதே மாதிரி செஸ், கிராஸ்வேர்டு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு வந்து நினைவு அதிகமாக இருக்கும், நினைவாற்றல் எப்பவும் மறக்காது, சில விஷயங்கள்லாம் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இது ரொம்ப நல்லது. அடுத்ததாக யங்கர் ஜென்ரேஷனோட நம்ம மிங்கிள் ஆவதுனால அவர்களுடன் ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடைக்கிறது. அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும். அவர்கள் நமக்கு தெரியாத விஷயங்களை அவர்கள் செய்வார்கள். ஏதாவது ஃபிசிக்கல் ஹெல்ப் எல்லாம் செய்ய முடியும், அவர்கள் செய்வார்கள். எங்கேயாவது கூட்டிக் கொண்டு போக வேண்டுமென்றால் போகலாம். அதனால் அவர்களோடு ஃப்ரெண்ட்லியாக இருப்பது மிகவும் நல்லது. இளைய சமுதாயத்தோடு பழகும்போது நாமும் நம்ம இளமையாக உணர்கிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து ஹாபி வந்து எல்லாருக்குமே தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். இப்போது நான்லாம் வந்து நிறைய பேக்கெல்லாம் பண்ணுவேன். அப்புறம் வந்து கண்ணாடி ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணுவேன். கிராஸ் ஸ்டிச்சு ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் பொம்மைங்க எல்லாமே செய்வோம். அப்புறம் வாஸ் வாங்கி அதுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுவோம். அப்புறம் ஃப்ளவர்ஸ் பேப்பரில் பண்ணி அதில் வைப்போம். இதெல்லாம் செய்யும்போது எல்லாருக்குமே நானே கற்றுக் கொடுத்துருக்கேன். எல்லோரும் வந்து இங்கே கற்றுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கற்றுக் கொடுக்கும் அந்த 2 hours 3 hours சந்தோஷமாக போகும். நமக்கும் சந்தோஷமாக இருக்கும், கற்றுக்கொள்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் இது ஒரு பெரிய விஷயம். இந்த ஹாபீஸ் வந்து இன்னொன்று என்னென்னா, இதை வந்து சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு மற்றவங்களுக்கு வந்து விலைக்கு கொடுக்கலாம், வாங்கி கொள்வார்கள். ஆனால் பணமும் கிடைக்கும். நம்ம வாங்கும்
பொருளோட விலை குறைவாக இருக்கும். ஆனால் அதனோட செய்து முடிச்சப்புறம் அதனோட மதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அதை வந்து விலைக்கு கொடுக்கலாம், நம் பணமும் கை செலவுக்கு கிடைக்கும். இது மிகவும் நல்ல விஷயம். நான் கூறிய இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால் 70 வயதிற்கு பிறகும் உற்சாகமாகவும் இளமையாகவும் இன்பமாகவும் வாழ முடியும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.